எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பழைய சாதத்தை வச்சு அப்பளம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் மீதமான பழைய சாதம் எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். பழைய சாதம் நல்லா ஒட்டை பிரிஞ்சு எடுத்துக்கோங்க. பழைய சாதம், பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி விட்டு எடுத்துக்கோங்க. அதை அரைச்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகத்தை போட்டு மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இந்த பதத்துக்கு கலந்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டால் கூட அப்பளம் மெலிசாக வரும். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கலந்து விட்டுட்டு அரிசி சாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா அலசிட்டு அதை எடுத்துட்டு அதை நிழலில் வச்சு குட்டி குட்டி ரவுண்டாக அந்த அரிசி சாக்கில் போட்டுட்டு தோசை சுடுற மாதிரி ஸ்பூனை வச்சு தேய்ச்சி விட்டுட்டேன். நிழலில் வச்சு காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெயிலில் ஒரு 3 நாள் காய வைங்க. 3 நாள் காஞ்சாலே போதும், நல்லா மொறுமொறுப்பாக காஞ்சிடும். அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டியில் போட்டு எண்ணெய் விட்டு அப்பளம் மாதிரி பொரிச்சு எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட சேனலில் இது மாதிரி சோம்பேறித்தனமான ரெசிபி நிறைய போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.